ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ஸ்டோரி கார்னர். இன்னைக்கு நாம் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கனெக்ட் பண்ணுற கதை இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். இஷ்வாகு குலத்தில் முச்குந்தர்னு ஒரு அரசர் இருந்தார். இஷ்வாகு குலம்னா யாரோட குலம்? ராமரோட குலம். இவர் ராமரோட முன்னோர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் தேவர்கள் சார்பாக போர் புரிஞ்சார். இந்த போர் ரொம்ப வருஷம் நீடிச்சது. இந்த போரின் முடிவில் தேவர்கள் பெற்றாங்க. ஆனால் முச்குந்தர் ரொம்ப வருஷம் போர் புரிஞ்சதுனால பல நாட்களில் போரிலேயே கழிச்சதுனால தேவர்கள்கிட்ட ஒரு வரம் கேட்டார். நான் இப்போ என் குடும்பத்துக்கிட்ட திரும்பி போக முடியாது, ஏன்னா பல வருடங்கள் போர்லேயே போயிடுச்சு. அதனால் எனக்கு தடையில்லாத தூக்கம் வேணும்னு கேட்டார். தேவர்களும் அந்த வரத்தை கொடுத்தாங்க. யாராவது உன் தூக்கத்தை கலைச்சாங்கன்னா உன் பார்வையாலே அவங்க சாம்பலாகிடுவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவர் ஒரு குகைக்குள்ளே போய் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டார். இவர் அடுத்த யுகமான திரேதா யுகத்து வரைக்கும் அந்த குகைக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தார். இப்போ இந்த திரேதா யுகத்தில் ஜராசந்தன்ற ஒரு அரசன் இருந்தார். ஜராசந்தன் கிருஷ்ணரை தோற்கடிக்கிறதுக்காக 30 தடவைக்கும் மேலே மதுரா மீது படையெடுத்து வந்தார். ஆனால் எப்பயுமே ஜராசந்தனால் கிருஷ்ணரை தோற்கடிக்க முடியல. காளியவான் அப்படின்னு இன்னொரு யவன அரசர் இருந்தார். அவருக்கு பிறப்பிலேயே யாதவ வம்சத்தினர்கிட்ட தோல்வியே கிடையாது அப்படின்னு வர இருந்தது. அதனால ஜராசந்தர் காளியவானை கூப்பிட்டு மதுரா மேலே படையெடுத்து போக சொல்லிட்டார். காளியவான் படையெடுத்து வரும்போது கிருஷ்ணருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால தன் கூட துவந்த யுத்தத்துக்கு வர சொன்னார். அப்போ கிருஷ்ணர் காளியவான் கிட்டேருந்து விலகி போனார். அவர் அப்படியே காட்டுக்குள்ளே போனார். ஒரு இரண்ட குகைக்குள்ளே போய் இருந்தார். அந்த குகைக்குள்ளே காளியவானும் வந்துட்டார். அந்த குகை தான் முச்குந்தர் தூங்கிட்டு இருந்த குகை. காளியவான் முச்குந்தர் தான் கிருஷ்ணர்னு நினச்சிக்கிட்டு முச்குந்தரோட தூக்கத்தை கலைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டார். முச்குந்தரோட தூக்கம் கலைஞ்சு அவர் எழுந்து காளியவானை பார்த்த உடனே காளியவான் அவரோட பார்வையில் பொசுங்கி சாம்பல் ஆயிட்டார். அப்புறம் தான் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்தினார். அவரோட தெய்வீக தரிசனத்துக்கு அப்புறம் முச்குந்தர் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்து பரமபதம் அடைஞ்சார். இந்த மாதிரி பல கதையில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.